அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஜிடி கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் கீயே இன்னும் வரலையே, கட் ஆஃப் பற்றி என்ன அப்படின்னு நினைக்கலாம். ஆன்சர் கீ வராததுக்கும் இந்த கட் ஆஃப்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்புங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ போடுறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நான் ஒரு எஸ்ஜிடி கேண்டிடேட்டு, நிறைய மார்க்ஸ், அதாவது ஹை மார்க்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்க மாதிரி ஒரு போர்ட்ரே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் கூட இருக்கிற சக எஸ்ஜிடி ஆசிரியர்கள் எங்கள் குழுவில் இருக்கிறவங்க அவங்க வலியுறுத்தினாங்க என்ன அப்படின்னா, இது மாதிரி வெளியில் இருக்கிற முரண்பாடுகளை கொஞ்சம் ஐயங்களை தீர்க்கணும். அதாவது 100க்கு மேலே 1000 பேர் 2000 பேர் இவ்வளோ எடுத்திருக்காங்க அவ்வளோ எடுத்திருக்காங்க, ஹை மார்க்ஸே நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதலை எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ் மத்தியில் விதைக்கப்பட்டிருக்குது. அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேக்கண்ட் என்ன, எவ்வளோ இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா வேக்கண்ட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கான கட் ஆஃபும் அமையும். ஃபர்ஸ்ட் ஆனுவல் பிளானரில் விட்ட வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6653. இது ஆனுவல் பிளானரில் வேக்கண்ட்னு சொன்னது. இன்னொன்று, அதிகாரப்பூர்வமான தகவலோட அடிப்படையில் டெம்பரவரி டீச்சர்ஸ், தற்காலிக ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களோட பணிபுரிகிறவங்க 4989 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் டெம்பரவரி டீச்சராக பணிபுரிகிறவங்க, இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கிறவங்க 4989 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த தற்காலிக ஆசிரியரை தூக்கணும் அப்படின்னா எஸ்ஜிடி நியமன தேர்வில் பாஸ் பண்ண நம்மளை வச்சு தான் ஃபில் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இவங்களோட போஸ்டிங்காவது போட்டாங்க அப்படின்னா நமக்கு 4989 வேக்கன்ட் கிடைக்கும். இது மினிமம் தான், ஓகேவா. அடுத்து, டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது இருந்த வேக்கன்சி 5804. டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்போ இருந்த வேக்கன்சி ஆசிரியர்களை இடமாறுதல் செய்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சது. ஏன்னா ஸ்டூடெண்ட் ரேஷியோவை பொறுத்து சில 2 டீச்சர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு டீச்சர்ஸ், அந்த மாதிரி அந்த டீச்சர்ஸோட விகிதம் குறைஞ்சது. இது டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்போ இருந்த வேக்கண்ட், ஓகேவா. அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க 2200 பேர் இருக்காங்க. இது அஃபிஷியலாக நம்ம நியூஸ் பேப்பர்லையும் கோர்ட் இதுலையும் வந்தது. இவ்வளோ ஹெட் மாஸ்டர் வேக்கண்ட் இருக்குது, ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த வேக்கண்ட் 2200 ஹெட் மாஸ்டர் வேக்கன்சியை ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம இடைநிலை ஆசிரியர்கள்ல இருந்து தான் ஃபில் பண்ணுவாங்க. அதாவது ஆல்ரெடி பணியில் இருக்கிறவங்கள வச்சு அவங்களுக்கு ப்ரொமோஷனாவோ இதாவோ டிரான்ஸ்ஃபராவோ வரும். ஸோ 2200 வேக்கண்ட் ஹெட் மாஸ்டர் வேக்கண்ட் இருக்குது. அதாவது ப்ரொமோஷனில் போக வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வெளியிலேருந்து உள்ளே வர முடியாது, உள்ளே இருக்கிறவங்க ப்ரொமோஷனில் போகலாம். அப்போ இந்த ஆல்ரெடி டெம்பரவரி டீச்சர் வேக்கண்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டான ஒன்று. இவ்வளோ டெம்பரவரி டீச்சர் வேக்கண்ட் இருக்கும்போது 4989 டெம்பரவரி டீச்சர் இருக்கும்போது அதுக்கு பர்மனன்ட் டீச்சராக நம்மளை மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ இந்த வேக்கண்ட் நமக்கானது, ஓகேவா. இந்த ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷனில் போகும்போது நமக்கு காலி பணியிடங்கள் விழும். அப்படியே இல்லைனாலும் ரிட்டையர்மெண்ட் டீச்சர்ஸ், அதாவது 58 59 ஆக்குனாங்க, அப்புறம் 60 ஆக்குனாங்க. அதனால ரிட்டையர்மெண்ட் ஆகாமல் இருந்தாங்க. இப்போ இந்த மார்ச்ல இடைநிலை ஆசிரியர்கள் குறைந்தது 2000 அதிகபட்சம் 3000 வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த வேக்கண்ட் நமக்கான வேக்கண்ட். இந்த ஃபிக்ஸ்டாக டெம்பரவரி டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட இந்த வேக்கண்ட்டும் ஆட் ஆகும், ஓகேவா. இந்த 2 வேக்கண்ட்டும் ஃபிக்ஸ்டான வேக்கன்சி, அது நமக்கானது. நம்ம எக்ஸாம் எழுதின எஸ்ஜிடி ஆஸ்பிரண்ட்டுக்கானது, வேற யாருக்கானதும் கிடையாது. இந்த 2 வேக்கண்ட்டும் நமக்கானது, ஓகேவா. இதில் அன்அஃபிஷியலாக ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்துல இருந்து வந்த ஒரு தகவல், நம்ம இடைநிலை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 10,668 வேக்கன்சி இருக்கிறதாகவும், பள்ளிகளில் இவ்வளோ வேக்கண்ட் கவர்மெண்ட்டுக்கு டிஆர்பி மூலமாக கொடுத்துருக்கதாகவும், அதாவது வேக்கண்ட் லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கதாகவும் ஒரு அன்அஃபிஷியல் தான், இது அஃபிஷியல் கிடையாது, ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து வந்த செய்தி. இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். உண்மையாக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. 10,668 வேக்கண்ட் இருக்கிறதா. இது அன்அஃபிஷியல் அப்படிங்கிறதுனால இதை நம்ம இப்போ மைண்ட்ல எடுத்துக்க வேணாம். ஆனால் இதை ஒரு ஓரமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 2 வேக்கண்ட்டும் ரிட்டையர்மெண்ட் டீச்சர்ஸும் டெம்பரவரி டீச்சர்ஸும் ஃபிக்ஸ்டானது. இவ்வளோ டெம்பரவரி டீச்சர்ஸ் இருக்கும்போது அதுக்கு நியமன ஆசிரியர்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், பர்மனெண்ட் ஆசிரியர்கள். ப்ளஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கான இடத்தையும் நம்மளை வச்சு தான் ஃபில் பண்ணணும். ஆனால் ரெக்குமெண்ட்ல கொடுத்துருக்க வேக்கன்சி ஃபர்ஸ்ட் 1768 கொடுத்தாங்க.
எக்ஸாமுக்கு பிஃபோரா 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு 1000 வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 2768 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஓகே. இந்த இவ்வளோ வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்கிறது கம்மி, இருக்கிறது அதிகம், வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்கிறது கம்மி. ஓகே, இடமாறுதல் கலந்தாய்வை பார்த்துட்டு வேக்கண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி கொடுத்துருக்கலாம். இல்லை குறைந்தபட்ச வேக்கண்ட்டை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுத்துருக்கலாம். என்ன எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ரெக்ரூட்மெண்ட் ஆகிருக்கிறது வந்து 2768 வேக்கன்சி. இது இல்லாமல் இதில் எப்படி 80+க்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன் அதிகபட்சம் 80+. அந்த கேட்டகரி வைஸ் போகும்போது ஸ்பெஷல் கேட்டகரி, பிடபிள்யூடிஓ அந்த மாதிரி போகும்போது கீழே போகும்போது கண்டிப்பாக ஜஸ்ட் பாஸ் ஆனவங்க கூட வேலையில் நுழைய வாய்ப்பு இருக்குது. அதாவது முஸ்லீம், விடோ அந்த மாதிரி கேட்டகரியில் கீழே போகிறவங்களுக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தா கூட வேலை கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. எதனால நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கொஸ்டின் டைப் 1. ரெண்டாவது, போட்டி போட்டவங்க வந்து வெறும் 25,000 பேர் தான், 26,000 பேர் கிட்டக்க அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. ஆனால் எழுதுனது வந்து 25,000 சம்திங் உள்ள மெம்பர்ஸ் தான் எழுதுனது. இதோட இந்த இதில் எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க்கர், எவ்வளோ பேர் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி டெட் பாஸ்டு கேண்டிடேட்ஸ் 2017, 19 எடுத்துக்குவோம். எதனால நான் 17, 19 நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, 17ல் கொஸ்டின் மாடரேட்டாக இருந்தது, கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம், கொஞ்சம் ஓரளவு ரொம்ப ஈஸி கிடையாது, மாடரேட் அப்படின்னு சொல்லலாம் அந்த 2017. அதுவே 19 வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டு. ஓகேவா? அந்த 2017 பேப்பர் 1ல் பாஸ் பண்ணவங்க 16,197 பேர். 2019 பாஸ் பண்ணவங்க வெறும் 551 பேர். பாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 82 மார்க்ஸ். 82 மார்க்ஸுக்கு எபோ எடுத்தவங்க அந்த 551 பேர் 2019. 2017 16,197 பேர். எதனால நான் இதை இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா, நம்மளோட கொஸ்டின் பேப்பர் 1 அதே சிலபஸ் தானே. நம்ம ஃபர்ஸ்ட் 10th வரைக்கும் தான் பேப்பர் 1க்கு கேட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஜியாகிரபி எல்லாம் கொஞ்சம் 12th போயிருக்காங்க. மற்றபடி இதுவும் 10th வரைக்கும் உள்ள கொஸ்டின் தான். பட் மேக்ஸையும் சயின்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, மேக்ஸோடது வந்து ஹார்டு, மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சயின்ஸ் வந்து ஓரளவு மாடரேட்டா, அதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இந்த மேக்ஸ் சயின்ஸ் கேட்ட விதம் வந்து பேப்பர் 2 சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. பேப்பர் 2 எழுதுறாங்க இல்லையா, அவங்க அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ கொஸ்டினோட தரம் எப்படி 2017 போல ஈஸியாக கொஞ்சம் மாடரேட்டா அப்படியும் கிடையாது, 2019 போல ரொம்ப ஹார்டும் கிடையாது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது. அந்த 2017 கிட்டத்தட்ட 1,67,000 சம்திங் பேர் எழுதினாங்க எக்ஸாம். அதில் 16,000 பேர் தேர்ச்சிட்டாங்க. மாடரேட்டாக இருந்த கொஸ்டின், கொஞ்சம் ஈஸின்னு சொல்லப்பட்ட கொஸ்டின், தமிழ் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இருந்த கொஸ்டின். ஸோ இது அதே மாதிரி தான், தமிழ் இங்கிலீஷ் நமக்கு ஓரளவு ஈஸி தான், அதை கஷ்டம்னு சொல்ல முடியாது. தமிழ் இங்கிலீஷை எஸ்ஜிடி பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், கஷ்டம்னு சொல்லவே முடியாது. பட் மேக்ஸையும் சயின்ஸையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2019 போல கஷ்டமா இருந்துச்சு. அப்போ 2017 இருக்கிற தமிழ் இங்கிலீஷ் மாதிரியும் 2019 இருக்கிற மேக்ஸ் சயின்ஸ் மாதிரி தான் கொஸ்டின் இருந்தது. அப்போ அந்த 82 அந்த பாஸ்டு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 82க்கு மேலே எவ்வளோ பேர் எடுத்திருப்பாங்கன்னு நீங்களே கணிச்சுக்கோங்க. அந்த 100 மார்க்ஸ்க்கு மேலே நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு, அதாவது இது 100 மார்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹை மார்க்ஸ், நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பட் 100 மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 2 வருஷம் படிச்சிருக்கணும். அந்த 2 வருஷம் படித்தவங்களும் எப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அந்த லைனில் இருந்தவங்க, டெட்டுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தவங்க, எஸ்ஜிடியை நோக்கி படிச்சுக்கிட்டு இருந்தவங்க, அவங்களால மட்டும்தான் இந்த 100+ ரீச் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக படித்தவங்க நல்ல ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு, நல்ல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த டைமில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் ஆகி நிறைய மார்க் போட்டிருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகப்படியான வாய்ப்புகள் 2 வருஷம் படித்தவங்களாலையும் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தவங்களாலையும் மட்டும்தான் முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் 100 மார்க்குக்கு மேலே அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மி தான். நாங்கள் ஒரு 1000 மெம்பர்ஸ் குழுவில் இருக்கோம், வாட்ஸ்அப் குழுவில் இருக்கோம், எஸ்ஜிடி எழுதின ஆசிரியர்கள் இருக்கோம். அதில் கணக்கெடுத்திங்கன்னா ஒரு 50லேருந்து 80 பேர் தான் 100க்கு மேலே. இன்னொன்று என்ன ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த 100க்கு மேலே போட்டிருக்கவங்க ஹை மார்க்ஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஹை மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. அவங்க எந்த ஒரு சோசியல் மீடியாவிலையும் வராமல் தன்னை செப்பரேட்டாக
வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க 6 மாசம் ஆயும் ஆன்சர் கீ வரல. கண்டிப்பா அவங்களோட மன அழுத்தம் ப்ரெஷர் வந்து அதிகமாயிருக்கும். அப்ப நம்மள மாதிரியே எழுதுனவங்களோட நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது சோசியல் மீடியால வந்திருப்பாங்க. இப்ப என்னோட கெஸ்ஸிங்கும் என்னோட கூட இருக்கிற சக ஆசிரியர் எஸ்ஜிடி எழுதிய ஆசிரியர் நண்பர்களோட கெஸ்ஸிங்கும் என்ன அப்படின்னா 80+க்கு தாராளமா வாய்ப்பு இருக்கு. எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, என்ன கேஸ்டா இருந்தாலும் சரி, 80+க்கு 100% வாய்ப்பு இருக்கு. 80+க்கு. இந்த அன்அபிஷியலா சொல்லியிருக்க வேகன்சி லிஸ்ட் 10,668 ஒருவேளை எலெக்ஷனை முன்னிட்டு இந்த 10,668 போஸ்டிங்கையும் ஃபுல்லா ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் இறங்கும் போது 70+கே வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதான் 100% உண்மை. இது வரைக்கும் யூடியூப் சேனல் போட்ட கட் ஆஃப் இது எல்லாமே இந்த 2,768க்கு போட்ட கட் ஆஃப். இந்த 2,768லயே கண்டிப்பா 90+க்கு வேலை கிடைக்கும். அதுல எந்த மாற்றமுமே இல்ல. 90+ எடுத்தவங்க சேஃப் சவுண்ட்ல இருக்கலாம். எப்படியும் இந்த 2,768 கூட இன்க்ரீஸ் வேக்கண்ட் கண்டிப்பா ஒரு ஆட் அண்டம் வரும். 100% எதிர்பார்க்கலாம் ஒரு ஆட் அண்டம் போஸ்டிங் போடுற பட்சத்துல. அப்ப இந்த டெம்பரவரி டீச்சர்ஸா இருக்கிற அந்த இடத்துலயாவது நம்மள ஃபில் பண்ணியே ஆகணும். அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சு 4,989 வேக்கண்ட் கன்ஃபார்மா இருக்கு. அறிவிக்கலனாலும் இந்த வேக்கண்ட் வந்து கன்ஃபார்மா இருக்கு. இதோட ரிட்டையர்மெண்ட் டீச்சர்ஸ் மினிமமா 2,000 நம்ம எடுத்துக்கிட்டாலும் 6,000 வேக்கண்ட் வந்து உறுதியா வெளிப்படையா இருக்கு. ஓகேவா? இந்த அன்அபிஷியல் வேகன்சி லிஸ்ட் வச்சு பார்த்தோம்னா எழுதி நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருந்தா கூட வேலை அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். அதுவே இந்த இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7,000 வேக்கண்ட், 6,000 சில்லற 7,000 வேக்கண்ட். இந்த 7,000 வேக்கண்ட்ல இதை வச்சுதான் நான் சொல்றேன் 80+க்கு 100% வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த கட் ஆஃப் மார்க்ஸும் கீ வராததுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா, இது எங்க ஆசிரியர் நண்பர்களுக்குள்ள உள்ள கருத்து என்ன அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, 100+ அதான் சேஃப் சோன், அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் வேலை. சோ எல்லாரும் அமைதியாயிட்டாங்க மத்தவங்க. இந்த 100+ எடுத்தவங்க நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹை மார்க்ஸ் போட்டிருக்கோம், நமக்கு இன்னும் ஆன்சர் கீயே வரலையே அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு 2-3 டைம் வந்து போராட்டம் முன்னெடுத்துட்டாங்க. டிபி வளாகம் போறது அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருப்போம் பாருங்க. 2-3 செயல்கள் வந்து முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க. வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணாதான் நமக்கெல்லாம் வேலை, அந்த 100+ல இருக்கிறவங்க சேஃபு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நிறைய டீச்சர்ஸ் வந்து வெளியில ஒதுங்கி இருக்கீங்க. தயவு செஞ்சு குழு செயல்பாட்டுக்கு உள்ள வாங்க. எங்க இருந்தாலும் சரி இந்த சோசியல் மீடியா மூலமா உள்ள வாங்க. அப்பதான் நம்மள ஒத்த ஆசிரியர்கள் வந்து என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க, நம்ம வேலைக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இவங்க ஓரமா ஒதுங்கினதுனால 6 மாதமாயும் எந்த எக்ஸாமுக்கு இது மாதிரி கீ விடாம இருந்ததா சரித்திரமே கிடையாது. நம்ம வந்து 100+ எடுத்தவங்க ஒரு 30-50 பேர் தான், அதுக்கு மேல கூட இல்ல. அவங்க தான் வந்து போராட்டத்தை முன்னெடுத்து எல்லாம் பண்ணி செஞ்சு சக்சஸ் அடையல. அங்க வச்சு அந்த டிபி வளாகத்துல வச்சு காவல்துறை கேட்ட கேள்வி என்னன்னா, 25,000 பேர் எழுதியிருக்கீங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தரா வந்திருக்கீங்க, வெறும் 38-48 பேர் தான் வந்திருக்கீங்களே, மத்தவங்க எல்லாம் எங்க? அப்ப உங்க கோரிக்கை எப்படி எடுபடும்? அப்ப இந்த மார்ச்ல பட்ஜெட்டுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் கீயை வெளியிட வச்சு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வச்சு ரிசல்ட்டை விட்டு இன்க்ரீஸ் வாங்கினாதான் இந்த அகாடமிக் இயர்ல நம்ம வேலைக்கு போக முடியும். ஒருவேளை நம்ம இதை வந்து டிராப் பண்ணிட்டு அமைதியா இருந்துட்டோம்னா உங்களோட வேலை வாய்ப்பு பறிபோகிற சூழ்நிலையில இருக்கு. எப்படி 12 வருஷமா சம்பந்தமே இல்லாம எழுதினவங்களே திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டு நமக்கு சான்ஸே இல்லாம ஆசிரியர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பே வழங்காம இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னும் எத்தனை வருடங்கள் கடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எழுதின நியமன தேர்வுக்கு அத்தாரிட்டி வேணும்னா நம்ம அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இவ்வளோ நாள் கழிச்சு அவங்க எக்ஸாம் வச்சது ரொம்ப நல்ல விஷயம். நம்மள ஒரு செலக்ஷன் ப்ராசஸ்க்காக தான் எக்ஸாம் வச்சிருக்காங்க, அதை வரவேற்கணும். அது வரவேற்கிறதோட இந்த 6 மாசம் ஆன்சர் கீயே விடாம ஏன் ஹோல்ட்ல வச்சிருக்காங்கங்கிற ரீசன் தெரியல. சோ நம்ம எல்லாரும் இணைஞ்சு இதுக்கான ஒரு செயல்பாட்டுல இறங்கினாதான் ஏதோ ஒரு செயல்பாட்டுல நமக்கு கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கான வேலை வாய்ப்பை பெற முடியும். வெளியில இருக்கிறவங்க இதுல டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம்,
அந்த குரூப்பில் இணைங்க, எங்களோட இணைந்து பயணிக்கலாம். வேலை வாய்ப்பை இந்த கல்வியாண்டிலே நம்ம வாங்கி அரசு அதிகாரி ஆகலாம், ஆசிரியர் ஆகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. SGT சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.